ஹாய் வீவர்ஸ். இப்போ இது ஒரு லைட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது என்னென்னா ஒரு டிஸ்கோ லைட்ஸு. இது வந்து ரெடிமேடாக வந்து கிடைக்கிது ஆன்லைனில், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கோ லைட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 9 வோல்ட் பேட்ரி மூலயமா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பிளிங்கிங் ஆகும். ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிளிங்கிங் வந்து இப்படி ஆகிட்டே இருக்கும். அந்தமாரி பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிளிங்கிங் வந்து 3 கலர்ஸ் வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு மிஸ்ட் மேக்குன்ற ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட் மூலயமா ஒரு ஹீட் சிங் இருக்கும். இதில் ஒரு மிஸ்ட் மேக் கிட் இருக்கும். அதில் ஒரு பேட்ரி, இது ரீசார்ஜபிள் பேட்ரி மூலயமா இது வந்து சி டைப் சார்ஜர் மூலயமா இது சப்ளை கொடுக்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ இது என்னென்னா வாட்டரை ரிசீவ் பண்ணி எவாப்ரேட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இது நம்ம பேட்ரிக்கு மூலயமா இது சப்ளை வந்து கொடுத்துருவோம். அதை கொடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஆன் ஆஃப் இருக்குது. ஆன் பண்ணிட்டோம் சர்க்யூட்டை. இப்போ இதில் வாட்டரை மிங்கிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து அந்த வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணுவது. எவாப்ரேட் பண்ணி புகையாக தள்ளும். அதை ஃபுல்லாக வந்து ஆவி ஆக்கிக்கணும். இதில் வந்து ஹீட் சிங் இருக்கும். அந்த ஹீட் சிங் வந்து இதேமாரி ஆவியாக்கி இந்த தண்ணியை வந்து ஆவியாக்கக்கூடிய ஒரு தனிமை வந்து இந்த சென்சாரில் இருக்குது, இந்த ஹீட் சிங்கில் இருக்குது. இதுமாரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது அட்மாஸ்பியர் இப்போ புகை போகிற மாரி நம்ம மாடலுக்கு வேணும்னா இதுமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா இனோவேட்டிவாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். இதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி வச்சா போதும். அது தண்ணி வச்சாலே அதில் போயிட்டே இருக்கும். இதை 2 மெத்தடில் பண்ணலாம். இதில் இதேமாரி ஒரு ஸ்பாஞ்ச் மாரி உள்ள ஒரு ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாஃப்ட்டை வாட்டரில் நல்லா இதுமாரி பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி ஈரமாக்கிட்டு இதை அப்படி வாட்டரில் வச்சுட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா இதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தமாரி ஸ்மோக்கிங் இதை பற்றி காமிக்கணுமோ அங்கே நம்ம காமிக்கலாம். அந்த மாடலுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இந்த சென்சாரில் உள்ளது வாட்டரை எவாப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மிஸ்ட் மேக்குன்ற இது ஒரு கிட்டு. இது அப்படியே வந்து நீராவி ஆக்கக்கூடிய தன்மை உள்ளது.